இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து இப்போ ஒரு அதிர்வலைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து நான் 1,00,000 காயின் வச்சிருக்கேன், 1,00,00,000 காயின் வச்சிருக்கேன், இதுலேருந்து இன்னைக்கு இவ்வளோ பணம் வந்தாலே போதும், செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கணக்கெலாம் போட்டிருக்காங்க. மனக்கணக்கு. பட் அந்த டெவலப்பர் போடுற கணக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓன் கிரிப்டோ ப்ராஜெக்ட் இருக்குது. virtucoin.com போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். யூ கேன் earn some free cryptocurrencies. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டும் இந்த ப்ராஜெக்ட்டும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்றத பற்றி வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ திஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் இது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துருக்கு. தே ஆல் யூஸ் அ சர்டன் வே ஆஃப் மார்க்கெட்டிங். அந்த ப்ராஜெக்ட்டை மார்க்கெட் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து டெலகிராம்லேயே வந்து இட் இஸ் ஏபிள் டு பிரிங் இன் லைக் அரௌண்ட் 200 மில்லியன் பீப்புள் கொண்டு வருது அப்படின்றப்ப ஐ எம் சீயிங் லைக் டெலகிராம் இஸ் அ வெரி குட் பவர்ஃபுல் சோஷியல் மீடியா அப்படின்றதுல வந்து தெர் இஸ் நோ டவுட். நெக்ஸ்ட் வந்து இதில் நிறைய பேர் வந்து டோக்கன் சொல்கிறாங்க, காயின் சொல்கிறாங்க. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டோக்கன்றது வந்து இட்ஸ் கிரியேட்டட் ஃப்ரம் ஒரு பிளாக் செயின் அப்படின்னு சொல்லுவோம். அது எக்ஸாம்பிள் வந்து இப்போ காயின்றது வந்து தே ஹேவ் தேர் ஓன் பிளாக் செயின். எத்தேரியம், பிட்காயின் அண்ட் சொலானா அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஹேவ் தேர் ஓன் பிளாக் செயின். அண்ட் இதிலே வந்து டோக்கன் அப்படின்றது வந்து தே கிரியேட் ஃப்ரம் அன் எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின். ஸோ இப்போ எத்தேரியம்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில பேர் வந்து தே கிரியேட் தேர் ஓன் டோக்கன்ஸ் வித் தட். இப்போ நீங்கள் பார்க்குற ஹாம்ஸ்டர் காம்பேட்லேருந்து எஸ் காயின்றது சிமிலர் ப்ராஜெக்ட். ஹாம்ஸ்டர் மாதிரியே வந்து எஸ் காயின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது. இதுமாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தே கிரியேட் யூசிங் அன் எக்ஸிஸ்டிங் பிளாக் செயின். ஸோ ஏன்னா பிளாக் செயின் ரன் பண்ணுறது அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஹியூஜ் டாஸ்க். அதுக்குன்ட்டு நான் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கணும், அதுக்குன்னு ஒரு நெட்வொர்க் ஆஃப் பீப்புள் இருக்கணும், ட்ரான்சாக்ஷன் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ ஹியூஜ் டாஸ்க் அது. ஸோ அதனால் முக்கால்வாசி பிக் கம்பெனிஸ் வந்து தே அஃபோர்ட் டு ஹேவ் தேர் ஓன் பிளாக் செயின். அண்ட் டோக்கன் கிரியேஷன் வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் வந்து யூடியூப்பில் போய்ட்டு ஒரு 2 hours டுட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா 3rd hour வந்து நீங்கள் ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணிடலாம். நீங்களே ஒரு 1 பில்லியன் டோக்கன்ஸ் கிரியேட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ நோ பிக் டீல். ஸோ இப்போ இந்த ஹாம்ஸ்டர் காம்பேட் அப்படின்றது வந்து இஸ் இட் லெஜிட் ஆர் ஸ்கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்ஸ் சம்திங் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். பட் ஜென்ரலாக வந்து கிரிப்டோனாலே ஸ்கேம்னு சொல்கிறாங்க ராகுல். நிறைய பேர் வந்து ரக்புல் பண்ணுறாங்க. ரக்புல்னா என்ன அண்ட் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து இப்போ கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து தெர் இஸ் ஒன்லி 2 types ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் வெப்சைட் இருக்கும், ஒரு சோஷியல் மீடியா இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் பின்னாடி இருக்கிற டீம் எல்லாமே லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் வச்சுருப்பாங்க. அவங்களோட வீடியோஸு, அவங்க யார், என்ன, எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆஃபீஸ் எங்கே இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் இருக்காது, ஆஃபீஸில் யார் ஒர்க் பண்ணுறா, டெவலப்பரோட ஃபோட்டோ எதுவுமே இருக்காது, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்காது. அந்த ப்ராஜெக்ட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, யாரையாவது ஒரு காண்டாக்ட் பண்ணால் இந்த மாதிரி சோஷியல் மீடியா சப்போர்ட் இருக்கும், யாராவது ஒருத்தங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க யார், அவங்க பேர் என்ன, எங்கேருந்து பண்ணுறாங்க, அதுமாரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ஆன்லைனில் இருக்காது. ஸோ இந்தமாரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து தெர் இஸ் அ சான்ஸ், வெரி ஹை சான்ஸ் இதில் வந்து ரக் பூல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரக் பூல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு டோக்கனோ ஒரு என்எஃப்டியோ ஏதோ ஒன்று வந்து அவங்க ரோல் பண்ணுவாங்க. ரோல் பண்ணி மக்கள்கிட்ட வந்து அது மூலியமாக வந்து இது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை தூண்டுறது. அதுக்கப்புறம் அந்த மக்கள் வந்து அதில் உள்ளார போயிட்டு காசை போடுறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பணத்தை சுருட்டிட்டு ஓடுறது. இதுதான் ரக் பூல் அப்படின்றது தான். ரக்குனா என்ன? ரக்குனா கார்பெட்டு. நீங்கள் நிற்கிறீங்க, உங்களுக்கு கீழே கார்பெட்டை பிடிச்சி விடுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கீழே விடுவீங்க. ஸோ அதுதான் ரக் பூல் அப்படின்றது தான். ஸோ மை V3 ஆட்ஸும் வந்து கிட்டத்தட்ட சிமிலர் கான்செப்ட் தான். அது மக்களோட பேராசை. அண்ட் முக்கால்வாசி இந்த பேராசில் யார் விழுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் கிளாஸு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்லி இப்போ வீக்கர் செக்ஷன். ஸோ இவங்க தான் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஏமாறுறாங்க. அண்ட் பேசிக்காக பேராசை தான். அண்ட் அவங்க ஸ்கேமர்ஸ்க்கு வந்து இதான் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு அந்த ப்ராஜெக்ட் நான் ஸ்கேம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் போடுற டைம் அண்ட் எஃபர்ட்டுக்கு வந்து லைக் how much money that you gonna make அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கோன் பி வெரி மார்ஜினல் கைஸ். நீங்கள் ஷிப் INU அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா $1 நீங்கள் கொடுத்தீங்கன்னா லட்சக்கணக்கான டோக்கன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சிருக்கிற டோக்கன் வந்து இப்போ லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த டோக்கனாமிக்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து இந்தமாரி ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்து ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மணி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போகிறப்ப அந்த ப்ராஜெக்டோட ரோட் மேப்பு, மைல்ஸ்டோனு, டோக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். டோக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மொத்தமாக வந்து நீங்கள் வந்து ஒரு 100 காயின் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அந்த 100 காயினை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் டோக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ அந்த 100 காயினில் வந்து லெட்ஸே நான் வந்து 10 காயின் வந்து மார்க்கெட்டிங் கொடுக்க போகிறேன், 10 காயின் வந்து ஏர் ட்ராப் கொடுக்க போகிறேன், 10 காயின் வந்து என்னோட டீமுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காயினை பிரித்து அவங்க வந்து ஒரு டோக்கனாமிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டோக்கனாமிக்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஏன் அப்படின்னா இப்போ மொத்தமாக வந்து 1 பில்லியன் காயின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 1 பில்லியன் காயின்ஸில் வந்து கிட்டத்தட்ட 50 மில்லியன் லெட்ஸே ஒரு 500 மில்லியன் காயின்ஸ் வந்து அவங்க இந்தமாரி எல்லாத்துக்கும் பப்ளிக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க அப்படின்னா 500 மில்லியன் காயின்ஸ் வந்து பப்ளிக்கோட கையில் இருக்கும்.
ஸோ இப்போ மிச்சம் இருக்கிற 500 மில்லியன் காயினை வச்சு அவங்க வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட்டை வந்து யூட்டிலிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருக்கும், லெஜிட் ப்ராஜெக்ட்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு போவாங்க. எக்ஸ்சேஞ்சில் போனதுக்கப்புறம் என்ன ஆகிடும் அப்படின்னா, கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த காயினை விற்றுட்டு குயிக்காக பணம் எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஒரிஜினல் கிரிப்டோ ப்ராஜெக்ட் வந்து இப்போ பைனான்ஸோ இல்லை வந்து கியூ காயினோ, லெட்ஸ் இப்போ இந்தியாவில் இருக்கிற வாசரிக்ஸ் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் வந்து போயிட்டு அந்த டோக்கனை லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டோக்கன் ஓனர்ஸ் வந்து லிக்விடிட்டி கொடுக்கணும். நான் வந்து 1 லட்சம் டோக்கன் கொடுக்குறேன், அந்த 1 லட்சம் டோக்கனுக்கு வந்து ஒவ்வொரு டோக்கனோட விலையும் வந்து ₹1 அப்படின்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா கையில் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ பொதுமக்கள் வந்து அந்த 1 லட்சம் டோக்கனில் வந்து ஒருத்தர் வந்து 5000 டோக்கன் வச்சிருப்பார். அவர் 5000 டோக்கனை கொடுத்து ₹5000 எடுத்துகிட்டு போயிடுவார். இன்னொருத்தர் 10,000 டோக்கனை கொடுத்துட்டு ₹10,000 எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எவ்வளோ விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோக்கு வந்து லிக்விடிட்டி வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் 500 மில்லியன் டோக்கன்ஸை வந்து ஒருத்தங்க வந்து கையில் வச்சுருக்கிறாங்க, பப்ளிக்கிட்ட கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ வந்து அதுக்கு ஈக்குவலாக லிக்விடிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கிட்ட வந்து $500 மில்லியன் வந்து கையில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கால்வாசி இருக்காது. எஸ்பெஷலி வந்து இந்தமாரி கம்பெனிஸ்க்கு அந்த வெப்சைட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் யார், எந்தெந்த கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை அப்படின்னா முக்கால்வாசி அவ்வளோ ஃபண்டு அவங்க ரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட் வந்து யூட்டிலிட்டியாவது இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து எத்தேரியம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எத்தேரியம் ஒரு இதாக பார்த்தீங்கன்னா நிறைய டோக்கன்ஸ் அது பேஸ் பண்ணியிருக்கு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த டோக்கனை வந்து ஒருத்தங்க வச்சுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்போ பிட்காயின் இருக்குன்னா பிட்காயின் வந்து ஒருத்தங்க வச்சுக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அந்த பிட்காயினை வச்சு நீங்கள் ஒரு பொருள் வாங்க முடியும். இன்றைக்கி பிட்காயினை வச்சு நீங்கள் ஒரு ஓவர்சீஸ் ட்ரான்சாக்ஷன் நீங்கள் பண்ண முடியும். அந்த பிட்காயினை வச்சு நீங்கள் லோன் வாங்க முடியும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயினுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூட்டிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்தமாதிரி நிறைய சின்ன சின்ன டோக்கன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூட்டிலிட்டிஸ் கிடையாது. இப்போ நாங்களே வந்து கிரிப்டோ ப்ராஜெக்ட்டு 5 இயர்ஸாக வந்து R&Dயில் இருக்கோம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறோம். அண்ட் நாங்கள் வந்து இன்னும் ஃபண்டு ரைஸ் பண்ணல, இன்னும் ஒரு எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர்கிட்ட போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணல. ஏன்னா ப்ரைவேட்டாக வந்து ஐம் ஏபிள் டு ஃபண்ட் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஃபண்டிங் த ப்ராஜெக்ட், வி ஆர் ஃபண்டிங் த டெவலப்மெண்ட். ஸோ நாங்களே எங்களோட ஓன் கேம்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், ஆப்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறோம், ஊபர் மாரி ஒரு ஆப் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் ஃபண்டிங் அவர் ஓன் யூட்டிலிட்டிஸ், வி ஆர் கிரியேட்டிங் அவர் ஓன் யூட்டிலிட்டிஸ், வி டோன்ட் நீட் டு ரைஸ் ஃபண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ப்ரைவேட்டாக வி கோனா ஹோல்ட் திஸ் கம்பெனி அப்படின்றது தான் இப்போதைக்கு இந்த பிளான். ஸோ அப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து when they are going public அப்படின்றப்ப யூட்டிலிட்டிஸும் பின்னாடி பேக்கிங் கிடையாது. ஸோ அப்போ அந்த டோக்கனை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறீங்க, $500 மில்லியன் வந்து அவங்க கையில் கேஷும் கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாக அந்த கம்பெனிஸ் வந்து தே வில் ஹாவ் அ பர்னிங் மெக்கானிசம். ஏன்னா பப்ளிக் கிட்ட இருக்கிற இவ்வளோ டோக்கன்ஸையும் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க லாங் டேர்ம் விஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த டோக்கன்ஸ் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கணும். அந்த பேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து they'll start their vision to build utilities-ஓ இல்லை வந்து ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மோ அந்தமாரி ஏதாவது ஒன்று அவங்க பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ அந்த பேர்னிங் மெக்கானிசம் என்ன இருக்கும் அப்படின்னா, எங்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற டோக்கன் 1 லட்சம் டோக்கனா, அந்த 1 லட்சம் டோக்கனை கூட நான் உனக்கு ஒரு ₹10 தரேன். அதேமாரி உங்கள்கிட்ட ₹1 கோடி டோக்கன் இருக்கா, இப்போ அதே வேல்யூ நீ மல்டிப்ளை கொண்டு வா, உனக்கு வந்து ₹150 தரேன் அப்படின்ற மாதிரி அந்த டோக்கன்ஸோட வேல்யூக்கு they'll give a very ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி டு பை ஆல் தி டோக்கன்ஸ் பேக் அண்ட் burn it. ஸோ இது வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க, ஷிப் பை நியூலேருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட டைமிங் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு how much money that you will make அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக வரவங்க நிறைய பேர் வந்து I don't think so they'll make anything. ஒரு $1 கூட மேக் பண்ணுறது இட் இஸ் நாட் கோன் பி தட் ஈஸி. அண்ட் நிறைய பேர் வந்து கோடிக்கணக்கில் நான் டோக்கன் வச்சிருக்கேன் ராகுல், எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்க வந்து ப்ராபப்ளி ₹50 ₹100 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் ஈவன் $1000 $2000 கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா I don't think so. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்தமாரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கவனித்து இது செம்ம ஐடியாவே இருக்கே, நான் இது முன்னாடியே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பலாயிரம் பேர் வந்து இதில் எக்கச்சக்கமாக டோக்கன் போட்டிருப்பாங்க, எக்கச்சக்கமாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ தேல் மேக் மணி, பட் அவங்களும் கூட லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த ஃபவுண்டிங் டீம்ஸ் எஸ்பெஷலி வந்து கிரிப்டோ டீம்ஸ் when their identities are all completely hidden இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா they are not the top givers. It may not be a legit project. Why people have to hide their identity? இப்போ நானும் ஒரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன், நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் தான் யூடியூப் வச்சிருக்கிறேன், என்னோட வீட்டு அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் நான் வந்து ஒரு ஃப்ராட் வேலை ஒன்று பண்ணுறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஏன்னா வீட்டுக்கு எல்லாரும் வந்துருவாங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து தட் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் கைஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து இப்போ என்னோட ப்ராஜெக்ட் வர்ச்சுகாயினில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாங்கள் உட்காந்து கேமை பில்ட் பண்ணுறோம், ஆப்பை பில்ட் பண்ணுறோம். இப்போ பிஸ்னஸ்க்கு வந்து இப்போ வந்து ரிவார்ட்ஸ் செக்இன் பிட் ரிவார்ட்ஸ் நாங்கள் பண்ணிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ப்ராக்ரஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்லோ. எங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பட்ஜெட் கிடையாது, பிகாஸ் வி ஆர் பில்டிங் அவுட் அவர் ஓன் ஃபண்ட்ஸ். முக்கால்வாசி லெஜிட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து they'll go very slow and they'll have a very long term vision and they have a proper office, they'll have people working. ஸோ அந்த மாதிரி
இருக்கும். பட் இந்தமாரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து ட்ரை இட், யூ கேன் சும்மா ஒரு ஃபன் விளாட்லாம், ஃபனுக்காக கேம் விளாட்லாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் பொட்டென்ஷியல் ஆஃப் ஏர்னிங் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் கோன் பி தட் பிக். எனிவே வில் கேட்ச் அப் அகைன் another video guys and thank you so much and cheers.